வந்துகிறாரு ஆபீசரு. யாரு? உன் பகவான் தோட்டத்துக்கு தோட்டக்காரரு. வா வாங்க வாங்க. குடும்ப கட்டிங் ஆபீசர். வணக்கம். எங்க பக்கமா காண்றது இல்ல. ஆளுங்களை அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்ல. எங்க உங்களை மாதிரி விவரமான ஆளுங்க எடுத்து சொன்னாதானங்க ஜனங்க வருவாங்க. நீங்க வர்ற சேதி தெரிஞ்சதும் அவன் காட்டுவ மாட்டான்றான். தலைய கப்புன்னு காணாத போடுறானுங்க. எப்படி சொன்னா எப்படிப்பா? இது நம்ம சரிக்கே கேவலம்ப்பா. அப்ப நீ பண்ணிக்கோ. முடியாது. ஏன் 2 வாட்டி எப்படி பண்ணிக்கிறது? அதையும் வாங்கி குடிச்சிட்டேன். இப்ப என்ன பண்றது? நான் தான் பண்ணிக்கிட்டேன். எனக்கு இன்னும் கல்யாணமா ஆகல. அதானே. வேற யாராவது தேட வேண்டியதா? கரெக்ட் பாட்டி இதான். பின்ன யாரு? ஏற்கனவே யாழா பொண்டாட்டி 8வது கேரிங்க. வீட்டுக்கு போனா கட்டி பொச்சு முத்தம் கொடுக்குறான். இட்டும் போங்க கன் பாட்டி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன அதெல்லாம் இல்ல. அப்புறம் எப்படி ஏழு? நீ இட்டும் போங்க சார். நான் உங்க அப்பா மாதிரி பெரியவர் சொல்றேன், ஒழுங்கா பண்ணிக்கப்பா. பண்ணிக்க. ஐயோ எனக்கு ஒண்ணு வேணான்னு விட்டுருங்க. என்னங்க? இருங்க பூடுமா பாட்டு இட்டாரான். எந்த ஆபீஸ்ல வடிவேல விட்டுருமா? இஷ்டக்குன்னு வந்துரும். கம்முன்னு இரு. அப்பா என்ன மச்சான் இங்க நின்னுங்கற? ஆபீசர் ஆபரேஷன் காட்டுங்கறாரு. வா. எனக்கு ஆபரேஷன் வேணாம் மச்சான். எனக்கு கத்தி கண்ணாலே பயம். கத்தி பயம்னா மீசை எப்படி ஒதுக்குற? வாயா, ஆம்பளைக்கு ஆபரேஷன் ஒண்ணும் இல்லையா? எறும்பு கச்சா மாதிரி. வா வா வா. எறும்பு வேணா புடிச்சு கையில உடுக்க அடிச்சிட்டு வானா. எனக்கு ஆபரேஷன் வேணாம். ஏய், ஆபரேஷன் என்ன சும்மா செஞ்சு சொல்றாங்க? 60 ரூபாய் பணம், 5 கிலோ அரிசி. அரிசினா அரிசி என்ன மாதிரி அரிசி? பொன்னி அரிசி. பிரியாணி போட்டா பின்னி எடுத்துரும். வா வா வா. ஒண்ணு வேணாம். ஆள விடு. என்னயா இது பொம்பளை மாதிரி பாடி போட்டு நிக்கிற? அது என் பொண்டாட்டி பாடி. இது பொண்டாட்டி பாடி. இது யாரு பாடி? கைதா என்னாண்ட வேஷம் கட்டியா? தோட்டத்துக்கு சொல்லிடுவேன் தெரியுதா? நீ தான் தொட மாட்டேங்கிறிய. அதுக்காக தான் இந்த வேஷம். சரி என்னாண்ட வேஷம் கட்டிட்டா ஆபீஸ் ராண்டி என்ன கட்ட போற? பேண்டேஜா? ஆபரேஷன் தான் போ. என்ன இது? நீ ஏதாவது சொல்லி அனுப்பியா? என்ன காப்பாத்தியா? இப்ப தெரியுதா? இனிமே இந்த மாதிரிலாம் செய்வியா? மாட்டேன். இந்த பீட மேல சத்தியமா சொல்றேன். இந்த சத்தியத்தை நம்ப வேண்டியதுதான். இரு காப்பாத்துறேன். ஆபீஸ்ல என்னப்பா வடிவேலு? இந்த பையன் ஏற்கனவே 5 கிலோவும் 60 ரூபாய் வாங்கிட்டான் போலுக்குது. நீங்க வெறும் கையோட போக வேண்டியதான். அப்படியே 5-6 வீடு பார்த்துன்னு போயிடுங்கய்யா. போயிட்டு வரட்டுமா? வாங்க. ஏயா நாளைக்கு நம்மளுக்கு கண்ணால ஆனா நாம் இருவர் நமக்கு இருவர் தானா? அத்தியம் என்ன ஆண்ட கேக்குற? நீ தானே சொன்ன எல்லாம் ஆண்டவன் கையில இருக்குதுன்னு. அவர் கையில சொல்லி அவர் பாத்துக்குவாரு. போ போ. பயங்கர பீடா. இத்த போட்டுன்னு பேச்சு இருந்தா நீ கவுத்திட்டு இருப்பா. யாரு நம்ம வீட்டு சோபாவில் வக்கனையா உட்காந்துருக்கான்? போய் யாருன்னு கேட்போம். சார் நீங்க யாருங்க சார்? நீங்க உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கேட்ட? யாருங்க சார்னு கேட்டேன். எங்க இன்னொரு தடவை கேளு. யோ உனக்கு என்ன கால் செய்யடா? யார் நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ள வந்த என்ன பார்த்து யார் நீன்னு கேப்ப? நீங்க வீட்டுக்குள்ள வந்ததுனால கேட்டேன். தெருவுல போயிருந்தா நான் கேட்டிருப்பேனா? இந்த மாதிரி என்ன பார்த்து யார் நீன்னு எவன் கேட்டாலும் அடிப்பேன். என் புள்ளைய பார்க்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்டா. உங்க பையனா? இந்த வீட்டுல இருக்கான்? ஆமாண்டா. ரமேஷும் சேகரும் ஐயாவோட பையங்க. சோசியர் அப்பாவை யானை வச்சு கொண்டுருச்சு. எங்க அப்பா நான் பிறந்த உடனே தூக்கு மாட்டிட்டு செத்து போயிட்டாரு. மீதி இருக்கிறது டிரைவரு. 2 பேரையும் பார்த்தா கறிக்கட்ட மாதிரி தான் இருக்காங்க. அடிக்கிறது கூட அந்த ஆளு மாதிரியே தான் அடிக்கிறான். அந்த ஆளு அப்பனா தான் இருக்கணும். உங்க பையன் தானே இருக்கிறான்? நான் தான் சோறு போடுறேன். இருங்க கூப்பிடுறேன். போய் கூப்பிடு. டிரைவரே டிரைவரே இங்க வாப்பா. டேய் எதுக்குடா கூப்பிட்ட? ஒழுங்கா மனசுல வேலை செய்ய விட மாட்டியா? நீ வேலை செஞ்சது இருக்கட்டும். உன்னை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு? உங்க அப்பா. என்னது எங்க அப்பாவா? எங்க? அங்க வர. வாடுவா பிச்சு போடுவோம் பிச்சு. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, 10 வருஷத்துக்கு முன்னாலேயே கரண்ட கையில பிடிக்கிறேன்னு சவால் விட்டு அந்த சவால்ல எங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு. இப்ப யாரோ ஒரு காட்டுரிமை காட்டி எங்க அப்பான்னு சொல்றேன். உங்க அப்பா இல்லையா? யாரோ ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்து கரெக்டா பண்றான். கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். ஒண்ணு சரியா? அந்த ஆள்கிட்ட போய் யார் நீன்னு கேளு. கேட்டா கிழிச்சிட்டு வரான். கிட்ட போய் கேக்குறேன்டா. யார் நீ? என்ன கேட்ட? செவுல அடிச்ச மாதிரி கேளுங்க. யார் நீ? என்ன நீ பேசிட்டு இருக்கும் போதே கை நீட்டி அடிச்சுட்டே?
உனக்கு மட்டும் தான் அடிக்க தெரியுமா? ஏ கோயந்தா, என்னது நடு வீட்டுல கலாட்டா? யாருப்பா இந்த ஆளு? கார் மெக்கானிக்கா? யாரு நீயே கேளு. யாரியா நீ? ஏயா ஜோசியர் அடிச்ச? யார் நீ? உன்னை அவர்தான் எங்க முதலாளி. ஆ, உன்னைத்தான் நான் பார்க்க வந்தேன். எங்க என் பையன்? உன் பையனா? ஆமா, என் பையன் தான். இந்த வீட்டுல தான் இருக்கிறான். 22 வருஷமா வளர்றான். முதலாளி வந்ததுல இருந்து இந்த ஆளு இதே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆ, சரி நான் பாத்துக்கிறேன். ஆ. நீ போய் சோடா வாங்கிட்டு வா. கோழியா காராக்கா? ச்சே, கோழியா குஞ்சான ஏதாவது வாங்கிட்டு வாடா. என்ன மார்க்கு? கெட்டாம இருக்கு. பெத்த புள்ளைய கண்ணுல கூட காட்டாம தூக்கிட்டு வந்துட்டாயா அந்த பாவி. இத்தனை நாளா புகஞ்சுகிட்டு இருந்தது இப்ப எரியவே ஆரம்பிச்சிருச்சு. ஏயா, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? ஊராம் பெத்த புள்ளைய உன் வீட்டுல வச்சு வளர்க்கறிய, நீ எல்லாம் உருப்படுவியா? ஊரா பிள்ளைன்னு இப்பத்தாயா எனக்கே தெரிஞ்சது. ஐயாவுக்கு அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்துல விடலாமா கிணத்துல விடலாமான்னு பார்த்தா 2 பக்கம் தண்ணியே இல்ல. வீண் கதையெல்லாம் வேணாம். என் பிள்ளைய கூப்பிடு, நான் கூப்பிட்டு போறேன். ஏங்க கூப்பிடுன்றீங்களே, உங்க பிள்ளைக்கு என்னங்க அடையாளம்? அடையாளம் உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். காட்டு என் பையனை. வாங்க. ஐயா, தற்சமயம் 2 பசங்களும் வீட்டுல இல்ல. 2 பசங்களோட போட்டோ இருக்குது. இதுல உங்க பையன் யாருன்னு நீங்க அடையாளம் காட்டுங்க. மகனே, டேய், என்னை விட்டுட்டு எப்படிடா நீங்க இருக்கிற? எப்படிடா இருக்கிற? டேய் கண்ணா, உங்க அப்பா வந்திருக்கிற. பாருடா கண்ணா, உங்க அப்பா வந்திருக்கிறா. பாருடா. டேய், என்னய்யா இது? 2 போட்டோவையும் பார்த்து அழுகுறானே. அப்ப 2 புள்ளையுமே உங்களுது இல்லையா? என்னங்க உங்க பொழப்பு இவ்வளவு மட்டமா இருக்கு? யோ, இங்க வாயா. ஏயா இப்படி குழப்புற? இந்த 2 பையன்கள்ல உன் பையன் யாருன்னு என் சொல்லி பையன். தொலை. சோடா. ஏய், என்ன என்னடா பைத்தியக்காரன் நினைச்சீங்களா? சோடாவுல விஷத்தை கலந்து என்ன கொல்ல பாக்குறீங்களா? யோ, என்னய்யா விவரத்தை சொல்ல மாட்டேங்கிறீர்? வந்தவனை எல்லாம் அடிக்கிறீர். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீர்? நான் அடிப்பேன், கடிப்பேன். டேய், வா. இதா, இவனை ஐயா, கடி. கடிக்கிறேன். தொப்பு விடாத, கடிக்கிறான். இவனை கடியா? ஐயா, 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 ஐயா. ஏன் அது இங்க வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? நிறுத்துற. யோ, நீங்க யாரு கும்பலா உள்ள வந்திருக்கீங்க? என் பேரு நரசிம்மன். நான் ஒரு பைத்தியக்கார டாக்டர். ஆ, பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில நான் ஒரு டாக்டர். இவனுக்கு 10 வருஷமா பைத்தியம். நான் தான் வைத்தியம் பண்ணேன். கிழிஞ்சது. அப்புறம் எப்படி தெரியும்? கொஞ்சம் விளையாடாம இருக்கீங்களா? சரிங்க. எப்ப பாருங்க இவனுக்கு இதே வேலை. ஏதாவது ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து ஏமா இங்கதான் இருக்கா அப்படின்னு கலாட்டா பண்ணுவான். வரும்போது ஏன் பேண்ட் ஷர்ட் எல்லாம் மாட்டிட்டு வந்துட்டான். ஏங்க, அதுக்காக வெறும் ட்ரவுசரோட ஓடி வர்றீங்களே? ரோட்ல எத்தனை பெரிய நாய் இருக்கு? கண்ட இடத்துல காபக்கன்னு புடிக்கிட்டு போயிட்டா? யோ, இவனை எடுத்துட்டு வாங்க. டேய் லூசு, வாடா. எங்க என் பையன்? தர்றேன். ஏண்டா, என்ன திமிரு இருந்தா எங்க வீட்டுக்குள்ள பூந்து எங்களையே நீ அடிப்ப. இந்த அடியிலேயே ஆஸ்பத்திரி போறதுக்குள்ள உனக்கு பைத்தியம். என்னங்க பண்ற? சாமி கும்பிட்டுங்கிறான், தொழில் காமிச்சுங்கிறான். தெரியல உனக்கு? இந்தா வீடா போட்டு குத்தட்டல போ. வீடா கொடுத்துட்டு போ. நான் என்ன நீ வச்ச ஆளா? உன்னாண்ட ஒரு ஐடியா கேட்டுன்னு போலாம்னு வந்தேன். தொழில் நண்டனுக்கு இல்ல, வியாபாரத்தை கெடுக்காத. ஐடியா எல்லாம் கொடுக்க முடியாது. கறி வாங்கினா கொடுக்குறேன் போ. அந்த மிலிட்டரி ஓட்டல இருந்து ஆள் வந்துக்குதா? அவங்களுக்கு ஆட்டோட நெஞ்சு வேணுமா கால் வேணுமா? நீ பேசிக்கிட்டே இரு, நான் போட்டேன். போடு. என்ன ஐடியா? வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதா நான் சத்தியம் பண்ணிட்டேன். என்னையா பண்ணலாம்? அந்த வெட்டிட்டுமா? வெட்டு. என்னையா? இது அவனுக்கு எனக்கு சொல்லியா? நன்ற அவங்க வீட்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. பயங்கர சிக்கல். தலைவா, பிரிச்சு கட்டிட்டோமா? பிரிச்சு காட்டி சேர்ந்து என்ன வாழ போகுது? இது யாருக்கு? இது அவனுக்கு. எனக்கு சொல்லியா? நன்ற பொண்ணு ஏழை, பையன் பணக்கார வீட்டு பையன். அவங்க கட்டிக்கிறது அவங்க வீட்ல பிடிக்கல. இது என்ன உதாரணம் இருக்குது? இப்ப நாளைக்கே அந்த தங்கச்சியை ஒரு பணக்கார வீட்டுல இருந்து பொண்ணு கட்டு வந்தா ஓனான்றதா? அதான் நீதான் கரெக்ட். இதுக்கு ஒரு ஐடியா எடுத்து விடா. என்ன ஐடியா? நம்ம குப்பத்து பெரியவங்களே சொல்லிக்கிறாங்க. டாவுக்கு கண்ணு டொக்கே, திட்டு தாலிக்குதான் கிக்கே.
இஸ்தின்னு போய் காட்டி சொல்லு. தாலி எங்கயா கட்டுறது? 4 பேருக்கு தர்ற மாதிரி இருக்கணும்னா கழுத்துல தான் கட்டணும். அவங்க வசதி எப்படி? அட அது இல்லையா, வீட்லயே இல்ல கோயில்லையா? இந்த பார், வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. கோவில்ல கூப்பிட்ட நேரத்துல சாமி வருமா தெரியாது. 24 hours ஓபன் போலீஸ் ஸ்டேஷன் தான். இப்ப எல்லாரும் இஸ்தின்னு போய் கட்டிக்கிறானுங்களா? ஐயர் இங்க பட்டை போட்டுன்னு கட்டி வைக்கிறதுக்கு பதிலா இங்க பட்டை போட்டுன்னு இவங்களே கட்டி வச்சிடறாங்க. அந்த லாக்கு இப்ப பிரியா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நைட் அங்கேயே வச்சுக்கலாம்டா. தெரியும், உள்ள தூக்கிட்டு போட போறாங்கடா வெட்டு. ஐயோ என்னமா நீங்க எடுத்து விடுறியா? இந்த கண்ணாலத்து நீ ஏன் முன்ன நின்னு நடத்தி வச்ச? எல்லா நல்ல காரியத்தை நம்மளே நின்று நடத்தணும்னா முடியுமா? நடத்தம் விருந்து வைக்கிறதா நம்ம கடையில வந்து மட்டும் வாங்கி சொல்லு. ஓ மழையா இருக்குது, இதுல எப்படியா போறது? இதுல போனேன்னா துணி எல்லாம் நஞ்சிடும். நஞ்ச துணி உடம்புல ஒட்டி நடக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். ரோட்ல போற பொறுக்கி பசங்க என்ன பார்த்து விசில் அடிப்பாங்க. அடா அடா அடா, இன்னாமா கவலைப்படுது. வரும்போது புடிச்சுன்னு வந்திய, அத்த புடிச்சுன்னு போன அணிய மாட்ட. ரொம்ப பேசி நின்றனே என் கொக்கில தூக்கி மாட்டிடுவோம். அண்ணாத மட்டன் கொஞ்சம் ஷார்டேஜ், கம்முன்னு தூக்கி மாட்டிட. யோ செஞ்சாலும் செய்வீங்க. போயா. தொடச்சிட்டா தொடச்சு எடுத்து. பகவான் இடத்துல உத்தரவாயிடுத்து, நேரம் நன்னா இருக்கு, தாலியை கட்டும் போ. மாங்கல்யம் தந்து நானே நாம கட்டே வந்தாமி சுபகே துளசி வசனம். ஐயோ என்னது ஏன் கால விழுந்துக்கிட்டு? நீங்க கொடுத்த தைரியத்துல தான் இந்த கல்யாணமே நடந்துச்சு. நான் என்ன, ஏதோ ஒரு துணிச்சல். என் சுயநலம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன். இத பாரியா, இனிமே இத கண் கலங்காம வச்சுக்க வேண்டியது உன் பொறுப்பு. ஏ ராணி, இனிமே உனக்கு புருஷன் தான் தெய்வம். போற இடத்துல நல்ல மருமகான்னு பேர் வாங்கணும். என்ன? கோயந்தா கோயந்தா கோயிந்தா கோயிந்தா. அப்பா, இவ பேரு ராணி. கும்பிடு. இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ப்பா. நம்ம வீட்டுக்கு விளக்கேத்தலான்னு கூட்டு வந்தேன். இப்ப நம்ம வீடு என்ன இருட்டுக்குள்ளே இருக்கு? இவங்க வந்து ஏத்துனாத்த விளக்கு இல்லைன்னா உலக்கா? டேய் நிறுத்துறா. இந்த பொண்ணு யாரு? இவ கொலங்கோத்துற என்ன தைரியம் இருந்தா இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து என் முன்னால் நிப்ப நீ? அப்பா, இவ சேரியில இருக்கிற பொண்ணு. ஓ லோக்கல் பாத்தியா லேப்பு? குமாரியா, நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். டகால்டியா தாக்கு. குமாரு, உங்ககிட்ட சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க. அதான் தாலி கட்டி கையோட கூட்டு வந்துட்டேன். மாட்டிக்கினியா? அயோக்கிய ராஸ்கல். நம்ம குடும்பத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியாடா நீ? அப்பா, நீங்க என்னதான் காரணம் சொன்னாலும் இந்த ஜென்மத்துல இவ தான் என் பொண்டாட்டி. இனிமே இவ இங்கதான் இருப்பா. நீங்க இதுக்கு ஒத்துக்கிட்டு ஆகணும். ரமேஷ், உன்கிட்ட சும்மா வா. அப்பா ராணி. ராணி இங்கே இருக்கட்டுமே. யார் எடுத்துட்டு போறா ராணிய? உட்கார்ந்து தனியா பேசணும். அப்பா. போடா. அப்பா, அப்பா, என்னப்பா இதெல்லாம்? முதல்ல கதவு தரங்க. டேய் கோயிந்தா, பெரிய பூட்டை போட்டு பூட்டு. இப்பவே திண்டுக்கலுக்கு போறேன். ப்ளீஸ் கொஞ்சம் கதவு திறந்து விடுங்க. கதவு திறந்தா இருக்குது. வந்த வழியை பார்த்து மரியாதையா வெளியில போ. மாமா ப்ளீஸ் மாமா. மாமாவா? யார் மாமா? மரியாதையா வெளியே போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளவா? அப்பா. ரமேஷ். ராணி நீ போகாத. ராணி நீ போகாத. சும்மா போ வெளியே. யார கட்டி என் தங்கச்சி கட்டி வச்ச நீ? என்ன சத்தா போட்ட? இந்த பார், நாடி துடிக்குது. எனக்கு நாக்கற இல்லையா என் தங்கச்சி கட்டி வைக்கணும்னு? அது யாரு நீ கட்டி வச்சிருக்கிற? கப்பாரி மொள்ள மாறி என் கூட சண்டை போட்டவன். உங்க அப்பா மொள்ள மாறி. உங்க அப்பா வண்டியை உடைச்ச மொள்ள மாறி அவன் பையனை கட்டி வச்சுக்கிற. கேட்கவே நாராசு மாறிதே. நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான்யா உனக்கு தெரியாம உங்களுக்கு கல்யாணம் கட்டி வச்சுட்டேன். ஏதோ அதுங்க ரெண்டும் ஆசைப்பட்டுச்சு. மணி அடிக்குதியா? நல்ல செய்யணும். ஆசைப்பட்டதோ அவசரப்பட்டதோ அவங்க இல்ல. என் தங்கச்சிக்கு யாருன்னா தான் உனக்கு யாரும் தாலின்றதுனால கமுகமா கட்டி வச்சுட்டேன். ஐயோ, என் பிளட் எல்லாம் பாயில ஆகுது. ஆட்கள்லாம் வச்சுட்டு போலுக்குது. தலையெல்லாம் கேரியா வந்து எங்க என்னோட போர்ட்ரேட் பீடா கேட்பேன்னு தெரிஞ்சுதான்யா வாங்கி வச்சிருக்கேன். என்ன இருக்குதா? இருக்கே. சரி வச்சுக்கோ. சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? விரலுக்கு ஏத்த வீக்கம் வேணும், உரலுக்கு ஏத்த உலக வேணும். ஆமாயா. ஒட்டு துணியும் பட்டு மெத்தியும் சேராதுன்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறது தெரிஞ்சும் விட்டு போட்டு தச்சு விட்டு வந்துட்டிய நீ. யோ, அன்னைக்கு நீ தானே சொன்ன? எப்ப சொன்ன? சொன்னையா. என்ன? பணக்கார வீட்டு பையன் ஏழை பொண்ணு இஸ்துன்னு போய் தாலி கட்டலாம்னு. உனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? ஏய், ஊரு கட்டத்தனமா பேசுறீங்க. ஊருக்கு தான் நியாயம், நமக்கு இல்ல. கேட்டா சொல்லலாம், அவ்வளவுதான். இரு, பீட போட்டுக்கிறியா? பேச்ச மாட்டாத. நீ கட்டி வச்சுக்கிறிய ஒரு கசுமாலம். அவன் முது எலும்பு இல்லாதவன்னு வச்சுக்கோ. அப்பா அம்மா பேச்சு கேட்டு என் தங்கச்சி விட்டு போயிட்டான்னு வச்சுக்கிய. அவனை எதுக்கே நான் வச்சுக்கணும்?
எனக்கு தான் நீ இருக்கிறிய. பேச்சோட பேச்சா கட்டில கவுத்திட்டியா? என்ன விடு நீ. முடியாது. என்ன விடு நீ. முடியாது. என்ன விடு நீ. அட இல்லையா? நடக்கட்டும் நடக்கட்டும். சாமி, நான் நினைச்ச மாதிரியே 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டேன். சாமிக்கு இந்த வேலையை கொடுக்குறியா நீ? உன் பொண்ணு பண்றது பார்த்தாதா? இன்னா செஞ்சிட்டா? அந்த பணக்கார பையன் கூட என் தங்கச்சியை சேர்த்து வச்சு கண்ணால கட்டி வச்சுட்டாயா? வசதியான இடத்துல தானே கட்டி வச்சுக்கிறா. உன் தங்கச்சி நல்லா இருப்பா. என் வாயால சொல்லி இருக்கிறான் பாரு, நல்லதே நடக்கும். அண்ணே நான் மோசம் போயிட்டேன்னே. எந்த நாட்டுல என்ன சொன்ன? உன் நாக்குல என்ன யாரு இது? சரஸ்வதி குடி இருக்கா. நீ என் குப்பத்துல கூடி இருக்கிற. உன் நாக்குல சரஸ்வதியா? என்னம்மா நடந்துச்சு? அண்ணே அவங்க அப்பா எங்க கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன்னு துரத்தி அடிச்சிட்டாருன்னு. தெரிஞ்சிட்டாங்களா? தெரிஞ்சிட்டாங்களா? அப்படியா? என்ன அப்படியா? நீ தானே கட்டி வச்ச. நீ ஏன் கேளு. அழு, நல்ல அழு. கட்டிக்கினா அவ்வளவுதான் கட்டிக்குவேன். ஒத்த கால நின்னியே, இப்ப கால பூரா அழு. உனக்கு அவன் பார்த்து கண்ணாலம் பண்ணி வச்சதுக்கு என் பொண்ணு அந்த ஆள்கிட்ட பாட்டு வாங்கிக்கிறான். எங்கேயாவது மூலையில குந்திக்குது. அழு. ஏய், என்ன? ஆளாளுக்கு என் தங்கச்சி கிட்ட பாக்குறீங்க? தங்கச்சி நீ குந்துமா. உன் மேல ஒரு தூசு தும்பு போடாத, நான் பாத்துக்கிறேன். என்ன தப்பு பண்ணிச்சு என் தங்கச்சி? என்ன தப்பு பண்ணிச்சு என் தங்கச்சி? ஒரு பொண்ணு ஒரு பையனை காதலிக்க கூடாதா? ஒரு ஏழை பொண்ணு பணக்காரனை கட்டிக்க கூடாதுன்னு எந்த ஒரு சட்டத்துல இருக்குது? நீ கம்முனு கடையா? கம்பன் என்னையா சொன்னா? என்னண்டா ஒண்ணும் சொல்லல. உன் ஊடு தேடி வந்து கதவு தட்டி சொல்றாரு, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அங்க என்ன பாக்குற? ராமாயணத்துல சொல்லி இருக்கிறது, டாவடிக்கிறது தப்பு இல்ல. டாவடிக்கிறது அந்த காலத்துல என்ன நடந்திருக்குது? என் தங்கச்சி பாவம் வாழ்க்கைய எழுந்துட்டு வந்து நிக்குது. அதுக்கு ஆறுதல் சொல்லாத மூல்ல உட்காந்து ஆடு முக்காடு போட்டு ஆடுன்றீங்க. உன் பொண்டாட்டிய டாவ் வச்சு இந்த பொண்ணை பெத்துட்டா உனக்கு தெரியும் டாவ் மகிமை. நீ சொல்லுமா? உன்னை ஊட்ட விட்டு தட்டினான அந்த கேப் மாதிரி ஆண்டா நீ என் தங்கச்சின்றத சொன்னியா? அங்க தானே மிஸ்டேக். சொல்லிட்டு இருந்தா நடக்குதே வேற. இப்ப பாரு, ஒஞ்சு போனது ஒட்ட வைக்கிறதுல எக்ஸ்பர்ட் நானு. நீ கம்மன் கடை ரூட்ட மாட்டாத. இப்ப அவன் வீட்டுல போய் கலாயில இன்னும் நடக்குது பார்.